கலகலப்பான மாமியார்கள் விசஸ் கண்டிப்பான மாமியார்கள். நீங்க எல்லாம் கண்டிப்பான மாமியார்கள். சிரிக்கலாம், தப்பு இல்ல. மருமகள்கிட்ட சிரிக்காம இருக்கலாம், இங்கேயுமா சிரிக்காம இருக்கிறது? ஏங்க இன்னும் 2 நாளைக்கு இருந்தாலும் அவர் சிரிக்க மாட்டாரு. அதான் நாங்க 3 பேரும் சிரிக்கிறோம்ல. 8 மணிக்கு முன்னால எந்திக்கக்கூடிய மருமகள் எத்தனை பேர்? ஓகே. 9 மணிக்கு மேல எந்திக்கக்கூடிய மருமகள் எத்தனை பேர்? அப்பாடா, நான் கூட புதுசு நினைச்சு பயந்துட்டேங்க. மருமக 9 மணிக்கு மேலதான் சார் எந்திரிச்சு. என்ன பண்றாங்க? அவங்க வந்து சும்மா வீட்டுல தான் இருக்காங்க. 9 மணிக்கு எந்திரிச்சா குடும்பம் நான் பெருமையா தான் நினைக்கிறேன். எது? நாங்க 6 மணிக்கு எப்பயும் எந்திரிச்சிருவோம். வாச தொளிச்சு கோலம் போட்டு எல்லாமே வச்சுட்டு டீ போட்டு வச்சுட்டு மணி 8:50 ஆச்சு. சரி. கீழே இறங்கி வாப்பான்னு 8 மணிக்கு சொன்னா அந்த பிள்ளை 9 மணிக்கு ஒரு நடக்கும். அதை பாத்துக்கிறேன். 9:30 10 மணிக்கு கூட கீழே குளிச்சுட்டு மெதுவா இறங்கி வரும். நான் ஒரு மாசம் போனா 12 மணிக்கு எந்திரிப்பா. அவங்க சாப்பிட்டு போய் திருப்பி பழைய விடிக்கு ரெஸ்ட் எடுப்பாங்க. ஏ ஓ மருமக என்ன மைசூர் மகாராணியா? முதல்ல தூங்குவாங்களாம், அப்புறம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பாங்களாம். என்னத்த பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க? மதியம் யார் சமைப்பா? மதியம் நான் வந்துருவேன் சார் சாமி. நீங்க வந்து சமைப்பீங்க? மூதேவி நடு வீட்டுல வந்து நின்னுக்கிட்டு டண்டரக்கறன்னு ஆடும். அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க மேல ரெஸ்ட் எடுத்துட்டு வருவாங்க சார் கீழே. ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். மதியம் எல்லாம் சாப்பிட்டு முடிப்பீங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும். நீங்க சரிப்பா வேணாம்ன்றீங்க. உன்னால முடிஞ்ச வேலையை பண்ணு. என் ரேஞ்சுக்கு ஏற்ற வேலை கிடைக்கல. அதுக்கு முன்னாடி அவங்க எப்பயும் போல மாடிக்கு போயிருவாங்க. இப்போ நான் டியூட்டியில தான் இருக்கேன். சரி, உங்களுக்கு கொஞ்சம் கூட இப்போ உங்களுக்கு வந்து வீட்டுல மருமக ஒத்தாசை இல்லைன்னு வருத்தம் இல்லையா? நினைக்கவே மாட்டேன் சார். நல்ல காம்பினேஷன், குட் காம்பினேஷன். இப்படி ஒரு மருமகள் உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? சோலி முடிச்சு. எங்களுக்கு தேவையானது மட்டும் நாங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு அவங்கள பட்னியா போட்டு போயிடுவோம். வயிறு காஞ்சா தன்னால எழுந்து சமைக்கிறாங்க சார். பிளானிங் அப்படின்னா திட்டம். நான் உன்னை கொடுமைப்படுத்தவே இல்லையே, எல்லாமே இருக்கு, எழுந்து செஞ்சு சமைச்சு சாப்பிடு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். சார் நாங்க எல்லாமே பொருள் வாங்கி வச்சிருக்கோம், எழுந்து சமைச்சு சாப்பிடு. பாஸ், நீங்க சீப்பா போட்ட பிளான் நான் சீப்பை வச்சே முடிச்சிட்டேன் பாத்தீங்கல்ல. 4 மணி தான் சார் ஏந்துக்கணும். ராணி தெளியாந்தே தெளியா. இந்த பாருங்க, உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. போன் பண்றேன்ல உங்க அம்மாட்ட கூட நான் பேசுறேன்னு சொல்லுவேன் சார். உங்க ஒப்பன் கேட்கலையே, அந்த ஆள் நான் சொன்னா கேட்பானா? மாமியார் கிட்ட போய் சொல்றாங்க, போயிட்டு செய்யுங்க. நம்ம நம்ம ஒரு ஸ்ட்ரிக்ட்டான மாமியார். ஏமா வந்த உடனே இவ்வளவு ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றியா? யார் மானி? நீ ஒரு மாசம் ஆச்சு. நானும் சரி கம்முனு இருந்தேன். சரி செய்யிட்டு இன்னைக்கு செய்யிட்டு நாளைக்கு செய்யிட்டு செய்யல. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? எப்படி சார்? இருமா, அந்த அம்மாக்கு ஏதோ மருமக சமகான் இருக்கு போல. வச்சு செய்து கரெக்டா கட்டுட்டா. ஆனா இருங்கப்பா, மாமியார் எப்படி நடத்துனாங்க அந்த மாதிரி தான். சாந்தி அடைங்க, சாந்தி அடைங்க. சாந்தின்றது என்ன விளக்கம்னா அமைதின்றது. அமைதிக்கு பேர் தான் சாந்தி. உங்கள் மருமகளுக்கு ஸ்ட்ரிக்ட்டாக போட்டிருக்கக்கூடிய ரூல்ஸ் என்ன? ரூமை விட்டு வெளியில வரப்ப ஷார்ட்ஸோட வெளியில வராத. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அப்படியே போடு. அப்படியே வா. எங்க ஊர்ல வந்து சும்மா சீவ்லெஸ் போட்டா கூட ஆன்னு பாப்பாங்க சார். அப்படியே பட்டிக்காட்டா முட்டாய் கடையை பார்த்த மாதிரி பாப்பாங்க. பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ண கூடாது. ஒரு 9 மணி ஆகும்போது வீட்டுக்குள்ள வந்துடணும். அதுக்கப்புறம் நீ வெளியே போக கூடாது. இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. என் பையன் ஒரு முறை லேட்டா வந்தான், கேட்டை பூட்டிட்டு போய் படுத்துட்டோம். என் பையன் விடிக்கால 2 மணி வரைக்கும் வெளியே தான் உட்கார்ந்திருந்தான். ஏப்பா எப்படிப்பா வந்து வீட்ல இருக்கான்? அது என்னமா ஸ்கூலா இல்ல ஹாஸ்டலா என்னது? குடும்பம் சார். அடேங்கப்பா, என்ன ஞானம், என்ன ஞானம். காலையில ஏஞ்ச உடனே முதல்ல குளிச்சிட்டு தான் நீங்க கிச்சனுக்குள்ள வரணும்ன்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்டர் சார். இத தொடறதுக்கெல்லாம் ஒரு விவஸ்தை வேணும். அது அந்த ஆர்டர் அவங்க வந்து ஃபாலோ பண்ணலைன்னா ஜாமான தூக்கி போட்டு உடைக்கிறது, பேசாம உட்கார்றது, இது மாதிரிலாம் பண்ணுவோம். ஆமா, இது ஏன் டைலாக்ல? பொதுவா இதெல்லாம் மருமக தான் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது முதல்ல மாமியார் பண்றது பாக்குறேனே. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். பாத்திரம் என்ன ஜாமான போட்டு உடைப்பீங்க? சிங்க்ல இருந்து அது விளக்கும் போதே தூக்கி போட்டு உடைச்சிட்டு மருமக எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏஞ்சிட்டேன்னா நான் மடக்கு ஏஞ்சி டிவில போயிட்டு சாமி சத்தமா வச்சு விட்டுருவேன். தூங்க கூடாது, எந்திரிச்சிடணும். உன் பேச்சிலேயே ஒரு தோல்வி பயம் தெரியுது. அப்படின்னு 4 பேர் உங்களை பத்தி பெருமையா பேசணும். அப்ப இதுல இங்க ஆரோக்கியம் இருக்கு. எனக்குன்னே வருவீங்களாடா? ஊர்ல இருக்க 4 பேர் இந்த அம்மா பாடுறா, மருமகளை எப்படி கட்டி ஆள்றா பாடுறா அப்படின்னு சொல்லணும். அதுல பெரும் பருத்துக்கு ஒண்ணு இல்லனா. முதுகு தெரிய ட்ரெஸ் போட்டுட்டு போறது, உடம்பு தெரிய துணி போடுறது தவறு. இடுப்பு தெரியற மாதிரி ட்ரெஸ் போடுறது. ஓ, இன்வால்வ்மென்ட் நான் பாராட்டுறேன். அது இப்ப காலைல எந்திக்கலன்னா வீட்டுக்கு ஓடிடுறீங்க. ஆமா, அம்மா கிட்ட போய் கத்துக்கிட்டு வாங்க. அப்புறம் என்னதான் அங்க கத்துக்கிட்டீங்க? அப்ப எல்லாம் பிளான் பண்ணி பண்றீங்க அம்மா. இந்த எழுந்து காலையில தண்ணி தெளிச்சு கோலம் போடணும். வாய்ப்பில்ல ராஜா. நான் உலக சாதனை கோலத்துல. அதுக்கு என்னங்கறப்ப நீ இப்ப போட கத்துக்கோனா இன்னும் 2 வருஷத்துல அவளும் உலக சாதனை கண்டிப்பா புரிவா. சமையல் அப்படிதான். இன்னைக்கு 10 பேர் செய்யணும் அப்படின்னு என் மருமக செய்யறா. இதெல்லாம் பெருமையா? கடமை. என் மருமகன் வீட்டுக்கு வரும்போது ஐஏஎஸ் படிக்கணும்னு குறிக்கோட வந்தா இன்னைக்கு ஒரு ஐஏஎஸ் ஆவா அப்படின்னா அது ஒரு பெருமை. இதெல்லாம் ஒரு பெருமையா அப்படின்னு கேக்குறாங்க.
அவன் சொன்னானா இல்ல இவனே சொல்றான். நீங்க மத்த விஷயம் எல்லாம் சொன்னா அது வேற. ஆனா மருத்துவ ரீதியா அறிவியல் ரீதியா சொன்னா எந்த டாக்டர் சொன்னான்னு சொல்லணும். எங்க மாமியார் டாக்டர் மொக்கச்சாமி ஹலோ. உங்க மாமியார் எம்பிபிஎஸ்ஸா? இல்ல எம்பிபிஎஸ் இல்ல. ஏண்டா கோட்டை எடுத்து மாட்டிக்கிட்டா எனக்கு. இன்னமும் வந்து ஒரு வீட்ல ஒரு தலவாணி கூட கொடுக்க மாட்டேன், மரப்பலகையில தான் தூங்க வைப்பேன், தனியா தட்டு கொடுப்பேன் அப்படின்னா இது எவ்வளவு பெரிய மோசமான வன்முறை. தப்பெல்லாம் உங்க மேல வச்சுட்டு ஆண்டவன் மேல பழைய போட்டா அவர் என்னங்க செய்வாரு? ஒரு பெண்ணுக்கு என்ன அடையாளம்? தாலி தானே. தாலி இல்லாம எப்படி சார் வாழ்க்கை? இல்ல நான் எங்கமா சொன்னேன்? நானா கழட்டி சொன்னேன்? என்ன கேக்குறீங்க? இந்த பக்கம் வாங்கம்மா, மாத்துங்க, ஆளை மாத்துங்க. நீங்க சொல்ல பார்த்தா நான் கழட்டி சொன்ன மாதிரி அந்த அம்மா சொன்னாங்கம்மா, நான் ஒண்ணும் சொல்லமா. படப்பிடிப்பு ரத்து.